லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் முதல் 1-6 வசனங்களை நாம் இந்த நாளிலே வாசிக்க தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1-6 முடிய. பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திர கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார் என்பதே. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, வாசித்த இந்த நிகழ்வில் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கிற விசுவாசிகளாகிய திருச்சபை ஆகிய எங்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மையான ஈவுகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதிலே நாங்கள் எங்கள் வாழ்வை அப்பியாசப்படுத்தவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கிருபையாயிரும். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனும் உயிர்முள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 15வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவர் எருசலேமை நோக்கி பயணமாகின்ற காரியங்களை நாம் வாசிக்க முடியும். அவர் எருசலேமை நோக்கி பயணமாகிறார். அந்த எருசலேமுக்கு அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் அழைத்து கொண்டே அங்கே பயணம் போகிறத பார்க்குறோம். இந்த எருசலேமுக்கு நாம் எதற்காக போகிறோம் என்பதை குறித்தும் அவர்களிடத்தில் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் எருசலேமுக்கு பயணமாக போகிற நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த நிலைகளின் அடிப்படையில் சரியா அந்த எருசலேமுக்கு நாம் போகிற நோக்கம் நிறைவேறுவதற்கு சரியா அந்த பயணத்தில் நாம் செம்மையான வழிகளை பின்பற்றும்படிக்கு அந்த சீடர்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கிற பகுதியாக இந்த 17ஆம் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையாயிருந்த மனிதர்களையும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததின் அதன் அடிப்படையில் அவர்கள் செய்த காரியங்களினாலும் அவர்கள் அந்த பரம எருசலேமுக்குரிய வழிகளை அவர்கள் இழந்து போகிறவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லி வருகிறார். சரியா? தொடர்ச்சியாக அவர் இந்த 17ஆம் அதிகாரத்தில் சீடர்களை, தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியமாக இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இதை நாம் சிந்திக்கும் போது அவர்கள் எருசலேமுக்கு பயணமாகிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அந்த எருசலேமுக்கு கிறிஸ்து பயணமாகிறார். அந்த எருசலேமுக்கு அவரோடு பயணமாகிறவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய சீடர்கள். சரியா? கிறிஸ்துவை, அவர் தேவனுடைய குமாரன், அவர் பிதாவாக அனுப்பப்பட்டவர், அவர் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? நமக்கு ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்த கடவுள் என்பதை அவர்கள் விசுவாசித்தவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய பயணம் எங்கே என்று சொன்னால் எருசலேமுக்கு. சரியா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும், விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் அனுப்பின அவருடைய மெய்யான குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கிறோம்.
அவர் என்னுடைய பாவத்திற்கான பரிகாரி என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய வழிகளில் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நம்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக கிறிஸ்துவை பின்பற்றி அந்த பரம எருசலேமுக்கு போகின்ற ஒரு பயணத்தில் இருக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமா தானே? அதான் உண்மை. அது ஒரு பயணம். எருசலேமுக்கு போகிற ஒரு பயணத்தின் அடிப்படையில் நாம் அந்த கடவுள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசிகளாகிய நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பரம எருசலேமுக்கான பயணத்தில் இருக்கிறோம். அந்த பயணத்தில் இடறல்கள் என்பது அது கூடாத காரியம். அப்படின்னா இடறல்கள் வராமல் இருக்காது என்று சொல்கிறார். அதாங்க நோக்கம். அந்த பயணத்தில் பல இடறல்கள் வரும் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடறல்களை சரியா எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், அதைத்தான் நீங்கள் கிறிஸ்து பேசுகிறார். இந்த 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சம்பவங்களை நீங்கள் வாசிக்கலாம். 4 சம்பவங்களை நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். முதலாவது 1-6 அங்கே என்ன செய்த மன்னிப்பு. அந்த இடறல் என்பது என்ன சொன்னால், மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இந்த பரம எருசலேமின் பயணத்திற்கு ஒரு இடறல் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்த்த முடியும் சொன்னால், தாழ்மை, உண்மையற்ற நிலை அந்த பரம அதாவது பயணத்தில் இடறலை கொண்டு வரும் உண்மையற்ற நிலைமை. மூன்றாவதாக நாம் சிந்திக்கிறோம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனத்து வரைக்கும் ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும் என்பதை இங்கே லூக்கா சுவிசேஷகர் இதை சரியாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அதை எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு முறையான ஒரு போதனையாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார். சரியா? ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் ஒரு நிலைமை அது அந்த பயணத்தில் பரம எருசலேமின் பயணத்தில் அது ஒரு இடறலாக இருக்கும் என்று சொல்கிறார். நான்காவதாக அதாவது காத்திருப்பு, விழித்திருக்காதது, எச்சரிப்பு இல்லாத இருக்கிற ஒரு வாழ்க்கை. எனது இந்த எச்சரிப்பை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக இந்த 20வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய ஒரு எச்சரிப்புள்ள ஒரு வாழ்க்கை. அந்த பயணத்தில் நாம் இருக்கிறோம். அந்த பயணத்தின் எச்சரிப்பை குறித்து பேசுகிறது. இந்த உலகத்திலிருந்து வருகின்ற இடரலிலிருந்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த முதல் காரியமாக 1-6 வசனங்களை நாம் வாசிக்கும்போது மன்னிப்பு என்ற சத்தியத்தை கடவுள் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். இந்த பரலோக எருசலேமுக்கு பயணமாகின்ற சீசர்களிடத்தில் அதற்கான முதல் வழி, சரி, அந்த வழியில் வருகிற இடரல் என்ன அப்படின்னு கேட்டால், மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை. இதைத்தான் இங்கே சீடர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அப்போ இடரல்கள் எப்படியெல்லாம் வந்தது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இடரல் எப்படி வந்துச்சு, கிறிஸ்துவுடைய இடரல், அப்போஸ்தலர்களுடைய இடரல், இதை குறித்து இந்த இடரல்களை குறித்து கடவுள் இங்கே பேசுகிறத பார்க்குறோம். பொதுவாகவே இடரல்கள் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சரியா, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் பலவிதமான இச்சைகள், பலவிதமான போராட்டமான நிலைகளை நாம் என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். அதை எப்படி அந்த இடரல்களை நாம் சமாளிக்கிறோம் என்பதை தான் அங்கே பார்க்கும். அந்த இடரல்களை நாம் எப்படி சமாளிக்கிறோம், தேவனோடு இணைந்து அந்த இடரல்களை நாம் சமாளிக்கிறோமா, இல்லை தன்னுடைய பலத்தினாலே அந்த இடரல்களை நாம் சமாளிக்கின்றோமா? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இந்த பயணத்தில் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு பேசுகிற வார்த்தையை நம்ம பார்க்கணும். அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி என்று சொல்கிறார். அப்போ சீசர்களிடத்தில் பேசுகிற காரியம் அவர் இடைமறிக்கிறார். அந்த பயணத்தில் பல காரியங்களை பேசிக்கொண்டு வருகிற கடவுள்
அவர்களை நோக்கி என்ன செய்கிறார்? இடைமறித்து இந்த ஒரு காரியத்தை பேசுகிறார். இந்த பயணத்தில் இடரல் வருவது அது சாதாரணம். இடரல் வராமல் இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறார். இடரல் வருவது அவசியம் என்று சொல்கிறார். அது வரும்னு சொல்கிறார். அது வருவது, அந்த இடரல்களை நாம் எப்படி சமாளிப்பது என்பதை குறித்து தான் சீடர்களோடு பேசுகிற காரியத்தை நாம் பார்க்குறோம். இதை நம்ம 3 கேள்விகளின் அடிப்படையிலாக நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வசனத்தை, இந்த 6 வசனங்கள், முதல் 3 கேள்விகள். முதலாவது கேள்வி, இடரல் என்றால் என்ன? இடரல் என்று சொல்லி கிறிஸ்து இங்கே எதை குறித்து பேசுகிறார்? இரண்டாவதாக, இடரலினால் வருகிற ஆபத்து என்ன? இடரலினால் வருகிற ஆபத்து என்ன? மூன்றாவதாக, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை கிறிஸ்து இங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவதாக, முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது இடரல்கள் என்றால் என்ன என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அங்கே அவர் சொல்கிறார், இடரல்கள் முதல் 2 வசனங்களில். பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குவதை பார்க்கிலும் என்று சொல்கிறார். இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குவதை பார்க்கிலும். சரியா? இப்போ இந்த இடரல் அப்படிங்கிற சூழ்நிலையை நாம் அங்கே சிந்திப்போம் என்று சொன்னால், சரியா, எப்படி இடரல் அந்த சூழ்நிலைகளை, கிறிஸ்துவனுடைய சூழ்நிலைகளை, பரிசேயர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட இடரல்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை நாம் சிந்திக்கும் போது, அதை நாம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், இடரல் அப்படின்னா என்னன்னு நாம் பார்க்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது இங்கே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம்னு சொன்னாங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் இந்த உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. சரியா? கிறிஸ்து யார் என்று சொல்லுகிறார் யோவான். கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தை படைத்தவர். சரியா? கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தில் இருந்தவர், அவர் படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கிறவர், ஆனால் இந்த உலகம் அவரை அறியவில்லை. இப்போ கிறிஸ்து இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தை பராமரித்து, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கடவுள், இந்த ஜனங்கள் அவரை அறியவில்லை. சரியா? இது கிறிஸ்துவுக்கு இடரலா இல்லையா? எவ்வளோ பெரிய இடரல்னு பாரு. கிறிஸ்துவுக்கு ஒரு உலகம் முழுவதுமாக இடரலாக இருக்குது. ஏன்னு சொன்னால், கிறிஸ்துவை அவர்கள், தேவனை அவர்கள் அறியவில்லை. எவ்வளோ பெரிய இடரல் பாருங்கள். கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகிறார், இந்த உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தை முழுவதுமாக அவரே பராமரிக்கிறார், இந்த உலகத்தை முழுவதுமாக அவரே என்ன செய்கிறார்? ஆண்டு கொண்டிருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் என்ன செய்கிறார்? மழை பொழிய செய்கிறார், கதிரவனை எழும்பச் செய்கிறார். ஆனாலும் இந்த உலகம் அவரை என்ன செய்யலை? அறியவில்லை. எவ்வளோ பெரிய இடரல் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடவுள் தம்மை இந்த உலகத்திற்கு படைப்புகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மனிதனுடைய மனசாட்சியில் தேவன் ஒருவரே என்ற சத்தியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தை பராமரிப்பின் மூலமாக நான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். உலகம் அவரை அறியவில்லை. சரியா? அந்த இடர். 2வது 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தனக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வருகிறார்? இந்த உலகத்தின் ஜனங்களை, பாவத்தின் ஆதாமின் சந்ததியாக இருக்கிற இந்த முழு உலகத்தையும் என்ன செய்கிறார்?
தமக்கு சொந்தமான ஒரு ஜனத்தை அவர் தெரிந்தெடுத்து மீட்கும்படியாக அந்த உலகத்திற்கு வருகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளோ பெரிய இடரல் பாருங்க. ஜனங்கள், தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த ஆதாமின் பழைய நிலைக்கு கொண்டு வரும்படியாக இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து தம்மையே இந்த உலகத்திற்கு பலியாக தரும்படியாக இவர்களை இந்த பரம எருசலேமுக்கு அவர்கள் கொண்டு செல்லும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வருகிறார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்கு எவ்வளோ பெரிய இடரல்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் அவருடைய பயணத்தில் அவர் என்ன செய்தார்? வெற்றி கொண்டார். சரியா? அது எந்த அளவிற்கு என்று சொன்னால், நல்ல கவனிங்க, அவர்களும் சரியா எந்த அளவிற்கு அவர்கள் அதாவது அதை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவருக்கு சொந்த, அதாவது அவர்கள் எங்கே போனால் பரிசேயர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேயர்களும் ஆசாரியர்களும் யூதர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் என்ன செய்வார்கள்? அவர்களும் கூடவே இருப்பாங்க. கிறிஸ்து எங்கெல்லாம் போதிக்கிறாரோ அங்கெல்லாம் அவர்களோட கூட இருப்பார்கள். எங்கெல்லாம் அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறாரோ அங்கெல்லாம் அவர்களோடு கூட இருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த யூத ஜனங்கள் இவரை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இடரல்களை உண்டாக்கினார்கள். ஆமாவா இல்லையா? எங்கெல்லாம் அவர் போய் பிரசங்கம் பண்ணாரோ, இவர் இப்படி செய்கிறார், இவர் பரிசு, அதாவது பாவிகளோடும் ஆயக்காரரோடும் சாப்பிட போகிறார், இவர் என்ன செய்கிறாரு, இவர் போஜன பிரியனாக இருக்கிறார், இவர் தேவனுக்கு தன்னை சமமாக்குகிறார், இவர் செய்கிறதெல்லாம் பேல்ஸ்பூலை கொண்டு பேய் விரட்டுறார், இப்படின்னு சொல்லி இவர் தேவனுக்கு குமாரனாக தன்னை ஒப்புமையாக்குறார் அப்படின்னு சொல்லி ஜனங்களை இவரை அறிய முடியாதபடிக்கு இடரலை உண்டாக்கினார்கள். சரியா? அப்போ ஒரு காரியத்தில் நாம் பயணமாக இருக்கிறோம். கிறிஸ்து அந்த பயணத்தில் இந்த உலகத்தில் செயல்படுகிறார். இந்த முழு உலகமும் அவரை அறியவில்லை. தமக்கு சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் அங்கே செயல்படும் போதும் அதை இடரல் உண்டாக்கின யூதர்களையும் பரிசேயர்களையும் ஆசாரியர்களையும் நாம் பார்க்கிறோம். சரியா? அப்ப இடரல் உண்டாக்குகிறவர்களுக்கு ஐயோவா இல்லையா? கடவுள் சொல்றார், நீதின்னு சொல்றார். அதே போல அப்போஸ்தலர் காலங்களில் நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னாக்க, அப்போஸ்தலர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு இடரல்களை அனுபவித்து வருகிறேன். சீடர்களாகிய நீங்கள், உங்களுக்கும் என்ன வரும்? இடரல், இப்படிப்பட்ட இடரல் வரும். நீங்கள் இதில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். இப்போ இங்கே சீடர்களை நீங்கள் அப்போஸ்தலர்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு என்ன செய்ய, அந்த முடக்குவாதனை இங்கே ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறவனை பேதுருவும் யோவானும் சுகமாக்குறாங்க. அது எல்லா யூத தேசம் முழுவதும் பரவுது. இது என்னடா இது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு ஆசாரிகளும் என்ன செய்கிறார், பரிசேயர்களும் அவர்களை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்ன அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் என்னது, அங்கே பேதுருவையும் யோவானையும் அழைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? பயமுறுத்தினார்கள். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இனிமேல் பேசக்கூடாது, அதை குறித்து என்ன செய்து பிரசங்கிக்கவும் கூடாது என்று சொல்லி கண்டித்து தண்டித்து அனுப்பினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது சீடர்களுக்கு இடரலா இல்லையா? தேவனுடைய பயணத்தில் தம்மை அர்ப்பணித்து செயல்படுகிற சூழ்நிலையில் தேவனுடைய ஜனங்கள் தேவனை அறியாதபடிக்கும் தேவனை விசுவாசிக்காத முடிக்கும் இடரல்கள் கொண்டு வருகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் சீடர்களுடைய வாழ்க்கையில்.
அதே போல் 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள்னு சொன்ன 46வது வசனம் ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 46வது வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்கிறார். என்னவா இங்கே எப்போ சொல்கிறாங்க? மறுபடியும் அங்கே பிரச்சனை வருது. இங்கே அப்போஸ் பவுலையும் பர்னபாவையும் அழைச்சி அங்கே பிரச்சனை நடக்குது. அப்போ சொல்கிறாங்க, அவங்க புறஜாதிகள் என்ன செய்தாங்க? கடவுளை அறியாதபடிக்கு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணும்போது இவங்க பேசுகிறாங்க, உங்களுக்கு தான் முதல்ல சுவிசேஷம் வந்துச்சு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை தள்ளி என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் என்று சொல்கிறார். நீங்கள் அபாத்திரராக உங்களை நீங்கள் தீர்த்து கொண்டபடியால் நாங்கள் புறஜாதிகளுக்கு போகிறோம் என்று சொன்னார். சரியா? இப்போ இடரல், இந்த பரிசேயர்களும் ஆசாரியர்களும் கொடுத்த இடரல், தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய பரம எருசலேமுக்கு போகிறதுக்கு வழிக்கு இடரலாக இருந்தார்கள். சரியா? அந்த இடரல் அவர்களுக்கு என்னவாயிற்று அப்படின்னு சொன்னால், அது நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக அவர்கள் புறத்தள்ளப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. சரியா? இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தான் மட்டும்தான் நித்திய மீட்பு. வேற எந்த நோக்கம் கிடையாது. இதன் அடிப்படையிலும் யாருக்கு ரட்சிப்பு கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய இடரல், அப்போஸ்தலருக்கு சொல்றாரு, எனக்கு இவ்வளோ பெரிய இடரல் வந்துச்சு, உங்களுக்கும் இடரல் வரும், அதில் நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்பதை இங்கே கிறிஸ்துவனிடத்தில் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ பரிசேயர்களும் ஆசாரியர்களும் யூத ஜனங்களும் முக்கிய தலைவர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாக இடரலாக இருந்தார்கள். அதனாலே அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக மாறி போனார்கள். நல்லா கவனிக்கணும். சரியா? அப்போஸ்தலராகிய சீடர்களாகிய நீங்களும் உங்களுக்குள்ளே நீங்கள் இடரல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். சரியா? அவங்களுக்குள்ள இடரல் நிறைய இருந்துச்சா இல்லையா? எவ்வளோ இடரல் இருந்துச்சு? என்ன இடரல் இருந்துச்சு? 2 பேர் வந்தாங்க, ஆண்டவரே, நீங்கள் அந்த நித்திய ராஜ்யத்தில் வரும்போது நாங்கள் உங்கள் இடது பக்கம் ஒரு ஆளும் இடது பக்கம் ஒரு ஆள் இருக்கணும். எல்லாருக்கும் இடரல் வந்துச்சா இல்லையா? சீடர்களுக்குள்ள இடரல் வந்துச்சா? சரியா? அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளாக பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், நீ பெரிய ஆளாக இருக்கணும்னா நீ கடையனாயிரு, வேலைக்காரனாயிருன்னு சொன்னார். இப்போ இந்த இடரல்கள் என்ன பண்ணுது? உங்களுக்கு இடரல்கள் வரும்னு சொல்கிறார். அப்போ அந்த இடரல்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த பரம எருசலேமின் பயணத்திற்கு அது தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையோடும் மன்னித்து செயல்பட வேண்டும் என்பதை சீடர்களுக்கு சொன்னார். அதுதான் இந்த சம்பவத்தினுடைய நோக்கம். அதே அடிப்படையில் நம்மளை சிந்திப்போம். கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவின் சீடர்களாக, கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் மீட்கப்பட்டு சபையாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சரியா? இப்போ நாம்
ஒருவருக்கு ஒருவர் இடரல் உண்டாக்குவோம் என்று சொன்னால் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே கிறிஸ்து பேசுகிறார். சபைக்கும் அதே சத்தியத்தை இங்கே நம்மளிடத்திலே பேசுகிற தேவனாக அவர் நம்மத்திலே இடைப்படுகிறதை நாம் இங்கே காண்கிறோம். சரியா? இடரல் என்பது மனித வாழ்வில் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அதுவும் இந்த பரம எருசலேமின் பயணத்தில் இடரல் என்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. நாம் இதை இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளாக முற்றுமுடிய பாவம், சரியா, எல்லாவற்றிலும் பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உலகத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நீ தீத்து நிருபத்தில் தான் வாசித்தோம், 3ஆம் அதிகாரம் தான் வாசித்தோம். இப்படி இருந்தோம், இப்போ இப்படி நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ இதில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், பொறாமையினாலும் வஞ்சனையினாலும் வாக்குவாதங்களினாலும் நாம் நிறைந்திருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் சொன்னார். அதான் சபைக்கு சொல்கிற காரியம். இன்றைக்கும் சபையாகிய நம்மிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் பேசுகிற காரியம் என்று சொன்னால், நீ ஒருவனுக்கு ஒருவன் இடரலாக இருக்கக்கூடாது. இதைத்தான் இங்கே கிறிஸ்து பேசுகிறார். சரியா? வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது, இடரல் இருக்கக்கூடாது என்பதை கிறிஸ்து இங்கே பேசுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ரோமர் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நாம் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவரும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். சரியா? அதே விசுவாசிக்கு எவ்வளோ ஆணித்தரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதுகிறாருன்னு சொன்னால், நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவரும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள். நீங்கள் அதில் என்ன செய்துங்க? உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எந்த விதத்திலும், சரியா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு இடரலான காரியங்களை செய்ய கூடாது என்பதை தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32, 33 நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32, 33. நாம் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. பவுல் தன்னை குறித்து சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு, விசுவாசத்தை பின்பற்றி வரும்படிக்கு நான் வேலை செய்கிறேன், நடந்து வருகிறேன். தொடர்ச்சி, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். சரியா? அப்போ என்ன இருந்துச்சுன்னா, யூதர்கள் அந்த ரோம திருச்சபையில், ரோம அந்த தேசத்தில் யூதர்கள் இருக்கிறாங்க, புறஜாதிகள் இருக்கிறாங்க, விசுவாசிகளாகிய திருச்சபை இருக்குது. விசுவாசிகளாகிய திருச்சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் மற்ற எல்லாருக்கும் இடரலற்றவராக இருங்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன சொன்னால், அவர்கள் விசுவாசத்துக்குரியவர்களாக மாறும்படிக்கு நீங்கள் எந்த விதமான தடுக்கலையும் இடரலையும் போடக்கூடாது என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளாக தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். சரியா? நாம் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதே ஒரு இடரலுக்குரிய வழியாக தான் இருக்கும்.
சரியா? நாம் ஒருவருடைய பலவீனங்களை, குற்றங்களை கிளறி அதை என்ன செய்து பேசுவது என்னதான் அது மற்றவர்களுக்கு இடரலை கொண்டு வரும். விசுவாசிகளுக்குள்ளாக எப்பொழுதுமே தேவனுடைய மகிமைக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சிறியரில் என்ற ஒரு வார்த்தையை கிறிஸ்து இங்கே பயன்படுத்துகிறார். இந்த சிறியரில் அப்படின்னு சொன்னால் யூதர்கள், ஆசாரியர்களும் பரிசேயர்களும் யாரை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போகிறார் என்று சொன்னார்கள். அப்போ ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ரட்சிப்பு அவசியம் என்பதை கிறிஸ்து செயல்படுகிறார். ஆனால் யூதர்கள் அவருக்கு இடர்களாக இருந்தார்கள். சரியா? இன்றைக்கு நம்ம மத்தியில் பலவீனமான விசுவாசிகள் இருக்கலாம், நல்ல பலம் உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை வேதம் அறிந்தவர்களாக இருக்கலாம், வேதமே தெரியாதவர்களாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். எதுவுமே தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு பலவீனமானவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நாம் இடைப்படுவது தான் அவசியமே ஒழிய அவர்களை குறித்து நாம் புறம் கூறுவதோ, சரியா, அவர்களை குறித்து தவறாக பேசுவதோ நாம் இடரல் செய்கிறவர்களாக இருப்போம் என்பதைத்தான் இங்கே கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். அப்போ இடரல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், சரியா, ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து அதிலே வளர்வதற்கு எதிரடையாக நான் செயல்படுவேன் என்று சொன்னார். அவனுடைய பலவீனங்கள், அவனுடைய பாவங்கள், அவனுடைய சூழ்நிலைகளை நாம் என்ன செய்தார், நாம் அதை என்ன செய்து பெரிதுபடுத்தி நாம் அவர்களுக்கு இடரல் உண்டாக்குவதை விட அவர்களை நாம் சமாதானத்தோடு செயல்பட வேண்டியது மிக அவசியம் என்பதுதான் இடரல் என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலாக இருக்கிறது. இரண்டாவதாக, இடரலுக்குரியதான உட்படுத்துவதனால் வருகிற ஆபத்து. சரியா? இங்கே கிறிஸ்து பேசுகிறத பார்க்கும். என்ன ஆபத்துன்னு சொன்னார்? 2வது வசனத்தில் அந்த பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் என்னது 2வது வசனத்தில் அவன் இருந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு சகோதரனுக்கு விரோதமாக நாம் இடரல் உண்டாக்குவது அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை கிறிஸ்து இங்கே சொல்கிறான்னு பார்த்து, எவ்வளோ பெரிய பாவம் என்று சொல்கிறார். அது நித்திய நரகத்திற்குரிய தண்டனை என்று சொல்கிறார். அவன் என்ன பண்ணோம்னா, கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளிவிட்டால் அவன் திரும்பவே என்ன செய்ய முடியாது, வரவே முடியாதபடிக்கு. சரியா? அப்போ ஒரு பாவத்திற்குரிய சம்பளம் மரணம். சரியா? இது ஒரு மனிதனுக்கு இடரல், ஒரு விசுவாசிக்கு நான் இடரல் உண்டாக்குவேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்வுக்கு நான் இடரல் கொடுப்பேன் என்று சொன்னால், யூதர்களைப் போல, பரிசேயர்களைப் போல, ஆசாரியர்களைப் போல நாமும் இடரல் கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இங்கே கிறிஸ்து சொல்லுகிறார் அது பாவம், அது நித்திய ஆக்கினைக்குரிய தண்டனைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே கிறிஸ்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ யூதர்கள், பரிசேயர்களும் ஆசாரியர்களும் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை கிறிஸ்துவுக்கு பின்பற்றி வர முடியாதபடிக்கு கிறிஸ்துவின் காலங்களிலும் சரி, அப்போஸ்தல சபை காலங்களிலும் சரி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இடரலாக இருந்தார்கள். அவர்களுக்கு தீர்க்கப்பட்ட தீர்மானம் என்னன்னு சொன்னால், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு தங்களை என்ன செய்தார்கள், அந்நியராக்கி கொண்டார்கள். சரியா? அப்ப அவர்கள் என்னன்னு சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, அவர்கள் நரகத்துக்குரியவர்கள், அவ்வளவுதான். அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள், வாக்குத்தத்தங்களை அவர்கள் அடைகிறார்கள், அவருடைய உடன்படிக்கை மாறாததாக இருக்கு. அவர் தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து அவர் மாறாதவர்.
தேவன் மாறாதவர் தான். ஜனங்கள் உடன்படிக்கைக்கு உரியவர், உடன்படிக்கையை அவர் செயல்படுத்துகிற தேவன் தான். ஆனால் விசுவாசம் மட்டும்தான் ரட்சிப்பை கொடுக்கும். அது யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, விசுவாசம் மட்டும்தான். கிறிஸ்துவை விசுவாசிக்காத எந்த மனிதனும், கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றாத எந்த மனிதனும், கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றுவதற்கு இடரல் உண்டாக்குற எந்த மனிதனுக்கும் ஐயோதான். இதான் இங்கே கிறிஸ்து சொல்கிறார். மூன்றாவதாக, இந்த தண்டனையிலிருந்து விடுபடிப்பதற்கான வழியை கிறிஸ்து இங்கே பேசுகிறார். 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். 3வது வசனத்திலிருந்து, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அழகாக சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர், உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் விழிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. என்னை பின்பற்றுகிறவர்களாகிய நீங்கள், உங்களுக்குள்ளாக இடரல் வரும். அந்த இடரலுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நமக்காகத்தான் சொல்கிறார். தேவனை பின்பற்றுகிற நம்மை பார்த்து சொல்ற, நீ ரொம்ப கவனமாக இருப்பா, பேச்சில், செயலில், சிந்தனையில் சரியார். அதை தான் சொல்கிறார் கிறிஸ்து. ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். மற்றவர்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பெரிதுபடுத்தி நமக்கு விரோதத்தை வளர்த்து கொண்டு அதை மற்றவர்களிடத்தில் போய் பேசுவது பாவம். சரியா? கிறிஸ்து சொல்கிறாரு, இது யூதர்களுக்கு ஒப்பான செயல்முறை என்று சொல்கிறார். ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீனு செய்யாத, கவனமாறுன்னு சொல்கிறார் சீடர்களை பார்த்து. ஏன்னா அவர்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. அந்த 12 பேருக்குள்ள இடரல் இருந்துச்சு. சரியா? பேதுரு எல்லா விதத்திலும் முன்னாடி நின்றாரு. எல்லா விதத்திலும் முன்னாடி நின்னார். சரியா? எல்லா விதத்திலும் முன்னாடி நின்னார். கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து, நீ 3 முறை என்னை மறுதலிப்ப. மற்றவர்களுக்கெல்லாம் அது இடரல் தானே. யூதாஸை பார்த்து சொல்கிறார், எல்லாருக்கும் முன்னாடியே சொல்கிறாரு, நான் யார் இந்த அப்பத்தை எடுத்து அவனுக்கு குணிக்கை கொடுக்குறனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்கிறார். மற்றவர்களுக்கு இடரல் தானே. இதையெல்லாம் அந்த இடரல்கள்லாம் வரும். அதில் நீ என்ன பண்ணணும்? சரியாக இருக்கிறதுக்கு நீ கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் விசுவாசிகளாகிய நாம் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? இடரல் உட்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? இடரல்களிலிருந்து நாம் அதை சரியான முறையில் தீர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே கிறிஸ்து பேசுகிறது. நடைமுறை. சரியா? அதாவது நாம் ஒருவருடைய குற்றங்களை, பலவீனங்களை, பலவிதமான பாவ சூழ்நிலைகளை நாம் பெரிதுபடுத்தி தங்களுக்குள்ளாக அதை விரோதத்தை வளர்த்து கொண்டு, அதாவது என்ன சொன்ன, மற்றவர்களிடத்தில் அது பேசுவது பாவம். அதை யூதர்கள் செய்தார்கள், நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதில் கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். சரியா? நாமும் நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். சரியா? தேவனற்றவர்களாக இருந்தோம், தேவனுக்கு எதிராக இருந்தோம், அக்கிரமங்களிலே பாவங்களில் மரித்து போயிருந்தோம். தேவன் அவருடைய கிருபையினாலே குமாரன் கிறிஸ்துவை நமக்கு பலியாக தந்து மீட்டு கொண்டார் என்று சொல்கிறார். சரியா? நாம் தான் பாவிகளாக இருந்தோமே, நாம் தான் தேவனுக்கு எதிராக இருந்தோமே, நாம் தான் அந்நியராக இருந்தோமே. நாம் என்னைக்காவது போய் ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொல்லி யாராவது கேட்டோமா? இல்லை. அவரே உங்களை தேடி வந்தார். அதுதான் உண்மை. அவரே, இவன் பாவியாக இருக்கிறான், இவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், இவன் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், என் கட்டளைகள் அவன் கீழ்ப்படுகிறதே இல்லை, எனக்காக அவன் எதுவுமே செய்கிறதில்லை, ஆனால் அவன் என்னுடையவன், நான் தீர்மானிச்சிட்டேன், அவனை நான் தேடி வந்து என்னுடையவனாக மாற்றிக்கொள்கிறேன், உன் பாவம் இவ்வளவுன்னு எனக்கு தெரியும், வா உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அழைக்கிறவர் கிறிஸ்து. வேதம் தெளிவாக சொல்லு.
வேதம் அதற்கு தெளிவான காரியத்தை சொல்லுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. சரியா? நாம் ஏதோ கடவுளை தேடி அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நாம் பாவிகளாக இருந்தோம், குற்றவாளிகளாக இருந்தோம், அவருக்கு எதிராக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். நமக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் என்னை படைத்தார், அதுதான் ஒன்று. என்னை படைத்த தேவன் என்னை பராமரிக்கிறார், ஆளுகிறார், எனக்குரியதை எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருந்தார். ஆனால் நான் பாவியாக இருக்கிறேன், அவரை அறியாதவனாக இருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறேன். ஒரு கற்பனை எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுது என்னுடைய மனதின் பிரமாணம் கடவுளுக்கு எதிராக இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் கடவுளை தேடவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். அது அவருடைய அன்பு. அது அவருடைய அன்பு. சரியா? இங்கே கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னி. ஒரு நாளைக்கு 7 தரம் அவன் குற்றம் செய்தாலும் அவன் அவங்ககிட்ட என்னை மன்னிச்சிரு அப்படி மனம் திரும்பி வந்தா நீ அவனை மன்னிக்கணும்னு சொல்கிற. விசுவாசிகளுடைய அந்த சீடர்களுடைய மனநிலையை கர்த்தர் அறிந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இப்படி நம்முடைய மனநிலை என்னன்னு நமக்கு தெரியும். கடவுள் நம்மோடு பேசுகிறார், ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பெறுகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்வில் நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்பி நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ மன்னிப்பு என்பது, நல்லா கவனிங்க, மன்னிப்பு என்பது ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்கல்ல, விளையாண்டுட்டு அவங்களுக்குள்ளே வர பிரச்சனையில் டேய் சாரிடா அப்படின்னு சொல்கிற காரியம் இல்லை. சரியா? அப்படி நினச்சிடக்கூடாது. நாம் பஸ்ஸில் போகும்போது ஒரு காலை நம்ம தொட்டுட்டோம், இல்லை நம்ம கால் இன்னொருத்தரை பட்டுச்சிருப்போம்னா ஆனால் சாரிண்ணே, அது இல்லை. அதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை. சரியா? அதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு என்பது கிறிஸ்து எப்படி என்னை மன்னித்தாரோ அப்படி மன்னிப்பு. அதுதான் இடரலற்ற ஒரு வாழ்வை கொண்டு வரும் என்பதை கிறிஸ்து இங்கே பேசுகிறார். உண்மையாக மன்னிப்பு என்பது ஒருவரால் நான் பாதிப்படைகின்றேன் என்னும்போது, எனக்கு பாதிப்பாயிருந்த நபரிடத்தில் நான் போய் அதை சரி செய்வது, அதை சரி செய்வதற்கான பிரயாசித்தம் செயல்படுவது, அதுதான் மன்னிப்பு. அதை வேதத்தில் எத்தனையோ முறை கடவுள் சொல்லியிருக்கார். சரி, நீ பலி செலுத்த வரும்போது என்னது, உன் சகோதரன் உனக்கு உண்மையில மன வருத்தமாக இருக்கான்னு தெரிஞ்சால் பலிபீடத்தில் காணிக்கையை வச்சுட்டு போய் அவனோட சமாதானம் பொருந்திட்டு இந்த காணிக்கையை செலுத்துன்னு சொல்கிறார். சரியா? அப்போ மன்னிப்பு என்பது அதை நாம் செய்ய தவறும்போது நாம் இடரல் உடையவர்களாகவே இருக்கிறோம். இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. அதுதான் கிறிஸ்து சீடர்களிடத்திலே சொல்லிக் கொடுத்தார். நமது நோக்கம் தவறு செய்வதை கடிந்து கொள்வதோ இல்லை சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்கிறதோ இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசி மற்றவனுக்கு இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் அவன் தவறு செய்யும்போது அவனை கடிந்து கொள்வதோ இல்லை அவனிடத்தில் போய் சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்கிறதோ இல்லை. பூரணமான மன விருப்பத்தோடு மன்னித்து சமாதானத்தோடு உறவாடுவது தான் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள உறவு. அதே தான் ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் உள்ள உறவு. இதை தான் சீடர்களிடத்தில் பேசுகிறது நம்ம பார்க்கணும். அவனிடத்தில் அன்போடு சத்தியத்தை பேசி, சரியா,
அவனை மனந்திரும்புதலுக்கு நேராக நடத்தி தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியான காரியங்களை செய்வது தான் இடரலற்ற ஒரு வழியாக கிறிஸ்து இங்கே சீடர்களுக்கு போதிக்கிறார். சரியா? உண்மையான விசுவாசி கிறிஸ்துவை போல மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். உண்மையான விசுவாசி மன்னிப்பதை விட மேலானது ஒன்று இல்லை என்பதை அறிந்தவனாக செயல்பட வேண்டும். அதை தான் இங்கே கிறிஸ்து சீடர்கள் பேசுகிறார். அதே நேரத்தில் தவறு செய்தவர்கள் தவறுகளை உணர்த்தப்படும் போது என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு எதிராக நான் பாவம் செய்தவனோ அவனிடத்தில் போய் நான் உனக்கு எதிராக தவறு செய்தேன், நான் மனம் திரும்புகிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னை மன்னி என்று கேட்க வேண்டும் என்பதை இங்கே கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே நாம் என்ன செய்கிறோம்? குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னி என்று சொல்கிறார். ஒருவன் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னின்னு சொல்கிறார். சரியா? எனக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்தால் நான் அவனிடத்தில் போய், இல்லை நீ எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்ட, பரவாயில்ல நான் உன்னை மன்னிக்கிறேன், வா நம்மோடு இருப்போன்னு சொல்கிறது ஒன்று. இன்னொன்று, ஆமாம் நான் தப்பு பண்ணது உண்மைதான்னு மன்னிப்பு கேட்கறது ரெண்டாவது. ரெண்டுமே ஒரு விசுவாசிக்குரிய அடையாளமாக கிறிஸ்து சீடர்களுக்கு இதை சொல்கிறத பார்க்குறோம். நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக, சரியா, கணவன் மனைவிக்குள்ளாக, நம்முடைய உறவுகளுக்குள்ளாக எத்தனையோ வருடம் செயல்பட்ட காரியங்களை இன்று பேசிக் கொண்டிருப்போம். சரியா? அதெல்லாம் ஒரு விசுவாசிக்குரிய அடையாளமே கிடையாது. அது எப்பொழுதுமே எனக்கும் அது இடரலாக இருக்கும், மற்றவர்களை அது இடரற்குரியதாக நடத்தும். அப்போ அந்த இடரலை பரிசேயர்களும் ஆசாரியர்களும் செய்தார்கள். யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நித்திய ஆக்கினைக்குரியவர்களாக தங்களையே அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் அந்த மகிமையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட மன்னிப்புடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். தொடர்ச்சியாக நாம் 5வது வசனமும் 6வது வசனத்தை வாசிக்கும் போது இதை கேட்ட உடனே அப்போஸ்தலர்கள் ஒரு மாதிரி ஆடி போயிட்டான். இது எப்படி, இது செய்ய முடியுமா? ஒரு மனிதனாக இதை செய்ய முடியுமா? சரியா? அதுதான் அவனுடைய கேள்வி. நான் ஒரு மனுஷன், நான் அவருடைய பாவி, நானுடைய பாவ மனுஷன், நான் எப்படி இதை செய்ய முடியும்? என்னால் அது முடியாது. அதுதான் அதனுடைய சிந்தனையே தான். அந்த கேள்வியினுடைய அடையாளமே அது. ஆண்டவரே, எங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அதான் அவனுடைய நிலை. என்னால முடியாது, அதுதான் அவன் சொல்றான், என்னால முடியாது. ஒருவேளை நான் என்னென்ன கேட்கிறேன்னு சொன்னா, அந்த அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க எங்களுக்கு அன்பை கூட்டித்தாங்கன்னு கேட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், விசுவாசத்தினால என்ன செய்ய முடியும்னு கிறிஸ்து சொல்கிறார். கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால், சொல்கிறார் இல்லையா, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்கி கடலில் போய் நடப்படுன்னு சொன்னால் அது நடக்கும்னு சொல்கிறார். இன்றைக்கி உலகம் பேசுகிறது, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ அடையாள அற்புதம் செய்யலான்னு சொல்லுது. ஆனால் கிறிஸ்து அதை சொல்லலை. நீ அடையாள அற்புதம் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் உன் விசுவாசத்தினால. ஆனால் மன்னிக்கிறது என்பது அன்பினால் மட்டும்தான் முடியும். எவ்வளவு வேணாலும் நீ அற்புத அடையாளங்களை செய்யலாம். ஆனால் மன்னிப்பு என்பதும் என்னது, பொறாமையிலிருந்தும் கோபம் கொள்றதிலிருந்தும் தவறான பேச்சு பேசுறதிலிருந்தும் நீ விடுதலை ஆக முடியும் என்று சொன்னால் அன்பு மட்டும்தான். அதை தான் கிறிஸ்து பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அதில் அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார். அன்பு என்ன பண்ணாதுன்னு,
அன்பு என்ன பண்ணாது? அன்பினால் நீ என்ன பண்ண? விசுவாசத்தினால நீ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? உன் சொத்தெல்லாம் கொடுக்கலாம். விசுவாசத்தினால உன்னை அக்கினி கூட எரிய கொடுக்கலாம். என்னது? நீ அந்நிய பாஷை பேசலாம், அடையாள அற்புதங்கள் செய்யலாம், எல்லாம் செய்யலாம்ப்பா. அன்பு இல்லைன்னா மன்னிப்பு வராது. மன்னிப்பு இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை? அது அந்த வரங்கள் எல்லாம், அற்புத அடையாளங்கள் செய்கிறதெல்லாம் என்னது? அது ஓசை இல்லாத வெண்கலம் போல தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதை தான் இங்கே கிறிஸ்து பேசுகிறார். அப்போஸ்தலர் பேசுகிறார். சொல்கிறாங்கல்ல, அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்கலை, வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி என்ன செய்யலாம்? அவங்கள சுட்டரிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், டேய் நீ யார்? நீ யார்? ஜனங்களை அழிக்கிறதற்காக வந்த? ஜனங்களை என்ன செய்த? மீட்கும்படியாக நான் உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொன்னார். நீ யார் என்பதை, இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீ முதல்ல அறிந்து கொள்ள என்று சொல்கிறார். அது பெருசு இல்லை. வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு பிசாசுகளும் என்ன செய்யுது? நடுங்குதுன்னு சொல்கிறான். ஏய், அதை விட உன் நாமம் பரலோகத்தில் எதுக்குன்னு எதுக்கு சந்தோஷப்படாதுன்னு சொன்னார். சரியா? நம்முடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக பயணத்தில் நாம் இதில் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை கிறிஸ்து இங்கே பேசுகிறார். அதைத்தான் சீடர்களுக்கு பேசினார். அதை தான் இன்று நம்ம இடத்திலும் பேசுகிறார். சரியா? 1 யோவான் 2:10 நம்ம வாசிக்கிறோம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. அவன் யாருக்கும் இடரலாக இருக்க மாட்டான்னு சொல்கிறார். சரி, அவன் ஒளி இடத்தில் இருக்கிறான், அவன் உண்மையாக இருக்கிறான், அவன் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறான், அவன் கிறிஸ்துவின் ஒளியில் இருக்கிறான், அவனால் இடரல் யாருக்கும் வராதுன்னு சொல்கிறான். அப்போ இடரல் வராதுன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு வரும்னு சொல்கிறேன். சரியா? சரியா? முதல்ல நாம் சபையாக, குடும்பமாக, சரியா, குடும்பத்தில், நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட கிரியைகள் வளரணும். சபையில் அது வளரணும். இது வெளிப்படணும். மக்கள் கிறிஸ்துவை காணணும். அப்போ தான் சுவிசேஷம், உண்மையான சுவிசேஷம், உண்மையான ரட்சிப்பு வரும். சரியா? மற்ற எல்லா விதத்திலும் நாம் எதை செய்தாலும் இந்த ஒரு கிரியை இல்லை என்று சொன்னால், சரியா, இல்லை என்று சொன்னால் நாம் செய்கிற பிரயாசம் எல்லாமே அது தேவனுக்கு விரோதமானதாக தான் இருக்கும். அதுதான் சொல்கிறார், நாங்கள் என்னது நாமத்தில் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தோமே, சுவிசேஷம் அறிவித்தோமே, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அப்போ ஒன்றே ஒன்று, நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்று சொன்னால், நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பயணத்தில் நானும் இடரலற்றவனாக, மற்றவர்களையும் இடரலுக்கு வழி நடத்துகிறவனாக அல்லாமல் அன்பிலும் மன்னிப்பிலும் விசுவாசத்திலும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மெய்யான சுவிசேஷத்தின் பிரகடனம் என்பதை நாம் அறிந்து செயல்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நீதியும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே கடவுள் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடையவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்தோடும் உம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும்படி கடவுள் எங்களுக்கு போதித்தீர். ஆண்டவரே, யாரால் இடரல் வருகிறது அவனுக்கு ஐயோ என்று சொன்னேன். அதுபோலவே யூதர்களும் பரிசேயர்களும் ஆசாரியர்களும் தங்களை நித்திய ஜீவனுக்கு அந்நியர்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் அப்படி அல்ல.
நாங்கள் ஒருவருக்கும் இடலற்றவர்களாக இருக்கும்படி அன்பிலும் பரிசுத்தத்திலும் மன்னிப்பிலும் விசுவாசத்திலும் வளர கடவுளை எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.